மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனைவியோ ஒரு பெண்ணோ தன்னுடைய கணவனுடன் தன்னுடைய ஆண் துணையுடன் பாலியல் ரீதியான உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த உறவினூடாக அந்த பெண் முழு இன்பத்தையும் உச்சக்கட்டத்தையும் திருப்தியையும் அடைய முடியாமல் தடுக்கின்ற விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுக்குள்ளே இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லப்படுகிற பாலியல் கற்பனை உலகம் அல்லது மாயாஜால உலகத்தில் இருக்கின்ற நெகட்டிவ் இஃபெக்ட்ஸ், அவற்றின் காரணமாக ஏற்படுகின்ற எதிர்மறையான விளைவுகளை பற்றி இன்று பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூபில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக வாட்ஸ்அப்பின் ஊடாக 0097737356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி என்று சொல்லப்படுகிற இந்த கற்பனை உலகமானது டிஸ்ட்ராக்ஷன் அல்லது ஒப்செஷன் என்று சொல்லுவோம். அதாவது இது உங்களுடைய இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியான உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய வேலையை அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய உறவு, உங்களுடைய மனைவியுடனோ அல்லது உங்களுடைய கணவனுடனோ அல்லது ஆண் துணையுடனோ பெண்களுடனோ அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல இருக்கின்ற மற்ற மெம்பர்ஸோடையோ தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு, அவருடைய உறவை வைத்துக் கொள்வதற்கு இது தடையாக இருக்குமாக இருந்தால் இது ஒரு பிரச்சனையான விடயம். இப்போ எனக்கு தெரியும், இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் பல பேர் இந்த போர்ன் ஃபில்ம்ஸுக்கு அடிமையாகி அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்போ டியூஷன் வகுப்புகளுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு செல்லுகிறேன் என்று சொல்லி போட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பார்க்குக்கு போய் அங்கே இருந்து இந்த செக்ஸ் ஃபில்மை பார்க்கின்ற பாடசாலை மாணவர்களை கூட எனக்கு தெரியும், மாணவியலை கூட எனக்கு தெரியும். ரைட் என்றபடியினால் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியானது ஒரு பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதை எல்லாத்துக்கும் ஒரு லிமிட், நான் மீண்டும் சொல்லுவேன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வது போல எல்லாத்துக்குமே ஒரு லிமிட், வரையறை இருக்கின்றது. இந்த வரையறைக்கு மேலே அது போகுமாக இருந்தால் அது பாரதூரமான பிரச்சனையை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வேலையை, எங்களுடைய படிப்பை இது பாதிக்குமாக இருந்தால் உடனடியாக அவற்றிலே இருந்து விடுபடுவது மிகவும் நல்லது. ரெண்டாவதாக, நான் முதலிலே சொன்னது போல சில பேர் உங்களுக்கு தெரியும், பல பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் கணவர்மார் திருமணம் முடித்தவுடன் இந்த ஃபோன் ஃபில்ம்ஸை போட்டு தங்களுடைய மனைவி காட்டுவார்கள், பெண் துணைக்கு காட்டுவார்கள். எனவே இது ஆனது ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லுவோம். அதாவது கற்பனையிலே பார்க்க முடியாத சில செக்ஷுவல் ஃபேண்டாசி உங்களுக்கு தெரியும். அதை நான் இதிலே பச்சையாக உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. பெரிய பாரதூரமான பிரச்சனைகள் கணக்கே இருக்குது. என்ன அதாவது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களும் அதிலே சம பங்கு இருக்கிறது. பெண்களுக்கு கூட பலதரப்பட்ட கற்பனை உலகம் இருக்கிறது. அதே நேரத்தில் திருமணம் முடித்து கணவனை பிரிந்து கணவனை விவாகரத்து பெற்று அல்லது கணவர் இறந்து போனால், விட்டு போட்டு போனால், அவர்கள் தான் சொன்ன அப்படிப்பட்ட பெண்களை நான் கட்டாயமாக திருமணம் முடிக்க சொல்லி வற்புறுத்துவேன். பல சமூக காரணிகள் காரணமாக அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருந்து இந்த செக்ஸ் ஃபில்ம்ஸை பார்த்து பலதரப்பட்ட மாய உலகத்தை அவர்கள் விரித்துக் கொள்கிறார். இதன் காரணமாக பலதரப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் இவையெல்லாம் நடைமுறை வாழ்க்கையிலே எங்களால் பின்பற்ற முடியாது. அதான் சொல்லுவேன், ஒரு பாலியல் தொழிலாளியுடன் சென்று இருக்கின்ற ஒரு ஆண் திருமணம் முடித்த பிற்பாடு அப்படி பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். அவர்களுடைய திருமண வாழ்க்கையானது ஒரு தோல்வியாக, ஒரு ஃபெயிலியராக தான் இருக்குது. என்னவென்றால் அவர் பாலியல் தொழிலாளியுடன் இருந்து பழகியதை வீட்டிலே வந்து தன்னுடைய மனைவியுடன் அதை நடைமுறைப்படுத்த விரும்புகிறார். அது பெரிய ஒரு டிராஸ்டிக், ஒரு பெரிய ஒரு பம் ஷெல் மாதிரி தான் அது கடைசியில் எல்லாமே வெடித்து சுக்குநூறாகிவிடும். எனவே தான் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி, இந்த பாலியல் கற்பனை உலகானது
உங்களுடைய ஒரு அன்ரியலைஸ், அதாவது நடைமுறை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றை நீங்கள் யோசிக்கின்ற போது பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தும். எனக்கு ஒருவரை தெரியும், அவர் என்ன செய்ய, வயசு போன ஒருவர் தான், ஒரு 55-60 வயது. என்ன நடந்திருக்குது என்றால், ஒரு என்ன நடக்கிறது, இந்த ஆணினுடைய இந்த சிறுநீர் துவாரத்தின் ஊடாக என்ன செய்கிறது, ஒரு பெண்கள் தலையிலே பாவிக்கின்றது கிளிப்பை விட்டு, அதுக்கு பிறகு அது டேமேஜ் ஆகி இரத்தத்துடன் சிறுநீருடன் இரத்தம் சென்று பிறகு பாரதூரமான பிரச்சனை அவர் சந்தித்தார். எனவே இவையெல்லாம் இந்த படங்களில் காட்டப்படுவதை 100% உண்மை என்று நம்பி நீங்கள் அதை வாழ்க்கையிலே செயற்படுத்த போனீர்கள் என்றால் அது பாரதூரமான பின்னடைவை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே சில பேர் கேட்கிறார்கள், டாக்டர் என்னுடைய மனைவிக்கு இந்த செக்ஸ் ஃபில்மை, போர்ன் ஃபில்மை, பாலியல் திரைப்படங்கள், நீல திரைப்படங்களை காட்டலாமா என்று. காட்டலாமா காட்டக்கூடாது என்று தீர்மானிப்பது நாங்கள் அல்ல, நீங்களும் உங்களுடைய துணைவியும், நீங்களும் உங்களுடைய கணவரும், அல்லது நீங்களும் உங்களுடைய மனைவியும், அல்லது நீங்களும் உங்களுடைய பெண் துணையும் அல்லது ஆண் துணை. இதுக்கு வைத்தியர்களாலே எங்களாலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் என்ன நடைபெறும் என்றால், இது கன இடங்களிலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், பாரதூரமான எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துவதை தவிர ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஏற்படுத்தாது. எனவே இது ஒரு பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் அண்மையிலே கூட சந்தித்த ஒரு நோயாளி, அந்த பெண் கூட வந்து நேரடியாக கணவன் வந்து எனக்கு சொன்ன விடயம் என்னென்றால், அந்த கணவனுக்கு ஒரே தன்னுடைய மனைவியின் மீது சந்தேகம். அப்போது அவர் பாலியல் ஒரு வைத்துக் கொள்ளுகின்ற போது மனைவியின் பார்வத்தை தொட்டு பார்த்துட்டு, இது என்ன இன்னும் நல்ல சாஃப்டாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறது, நீ அவருடன் தொடர்பு கொண்டீர்களா, அல்லது பெண்ணினுடைய இந்த பட்டக்ஸ் பகுதியை பார்த்து, பின்பகுதியை பார்த்து கூட அது பெரிதாக வருகின்ற போது அவருக்கு சந்தேகம். ஆனால் என்ன, ஒரு மருத்துவ ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு பெண் வயசு போக போக அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்டரின் காரணமாக இவையெல்லாம் பெரிதாக வருகிறது. எனவே இதே என்ன நடந்துகிறது, இதே அவர் பார்த்தால், ஒரு போர்ன் ஃபிலிம்ஸை பார்த்தால் அதன் காரணமாக தனது மனைவி இப்படி ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியை நடைமுறைப்படுத்துகின்ற போது மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். பல விடயங்களை நான் சொல்லலாம், சில நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே வாய் திறந்து சொல்ல முடியாத பல விடயங்கள் கூட இருக்கின்றது, பெரிய இதான விடயங்கள் கூட இருக்கின்றது. எனவே இது ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் அண்மையிலே ஒருவர் எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டார், ஒரு பெண் தான். அவர் பார்த்திருக்கிறார், இந்த பெண்கள், அவர் போன் ஃபில்மை பார்த்திருக்கிறார், பெண்கள் இந்த மிருகங்களுடன் தொடர்பினை வைத்திருப்பது. அவர் கேட்கிறார், டாக்டர் இது உண்மையா? நான் சொன்னேன், எனக்கும் தெரியாது, நானும் அப்படி காணல, இது உண்மையா பொய்யா? பாருங்கள் எவ்வளவு பாரதூரமான அந்த பெண்ணுடைய மனநிலையிலே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி, இது உண்மையா பொய்யான்னு சொல்லி அவர் கேட்கிறார். எனவே முக்கியமாக என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியானது எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது. அதாவது நடைமுறை வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கபிளாக வாழ்க்கையிலே எங்களால் அதை என்ன செய்ய முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றை இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி, அதாவது இந்த பாலியல் கற்பனை உலகம் எங்களுக்கு தூண்டுகிறது. இப்படி செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை அன்றில் இருந்து முறிந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில ஆண்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை, இந்த போர்ன் ஃபில்ம்லே பார்த்து ஆண்குறி இந்த பெரிதாக இருக்கிறதா, இவ்வளவு நீட்டமாக இருக்கிறதா, இவ்வளவு தடிப்பாக இருக்கிறதா, எனக்கும் அப்படி ஒரு நிலைமை வர வேண்டும் என்று சொல்லி என்னுடன் கதைத்து மருந்துகளை எடுக்கிறார். நான் சொல்லுவேன், மரம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மரம். ஒரு மரத்தை நீங்கள் நட்டு, ஒரு விதையை போட்டு, ஒரு தடியை போட்டு, அதுக்கு தேவையான உரத்தை போட்டு, தண்ணீரை போட்டு, அதற்கு தேவையான சூரிய ஒளி பட்டு மரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். இன்றைக்கு இருக்கிற நான்குறி நாளைக்கு அந்த பெரிதாக வளரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடையாது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நடைமுறை வாழ்க்கையிலே இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தவும், இல்லாவிட்டால் அந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியை பார்த்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த போகின்ற போது பெரிய ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.